Hello friends, welcome to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் குலாப் ஜாமுன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். செய்யறது ரொம்ப சிம்பிள். நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரைட் ஐஸ்கிரீம் பண்ணோம்ல, அதுல மிச்சம் இருக்கிற இந்த மாதிரி பிரெட் கார்னர்ஸ் வச்சு நம்ம இந்த குலாப் ஜாமுன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பால் கொஞ்சம் தான் தேவைப்படும். நான் பால் ஆடையோட சேர்த்து பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ எந்த சைஸ்ல நமக்கு குலாப் ஜாமுன் வேணுமோ அந்த சைஸுக்கு குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லா உருண்டைகளையும் நான் பிடிச்சு வச்சுக்கிறேன். இதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜீனி பாகு தயார் பண்ணிக்கலாம். ஜீனி பாகுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கிறேன். 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரணும். கொதி ஒரு பிசுக்கு பதம் வர்ற அளவுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணணும். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கல, பிளைனா தான் பண்றேன். இந்த அளவுக்கு கொதி பிசுக்கு பதம் வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டவ்ல எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த உருண்டைகளை ஒன்னொன்னா போட்டு பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்த உடனே எல்லா குலோப் ஜாமுன் உருண்டைகளையும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப எல்லா உருண்டைகளையுமே இந்த மாதிரி நான் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிரெட் குலோப் ஜாமுன்ல நம்ம ஜீனி பாகு சூடா இருக்கும் போதே இந்த உருண்டைகளை பாகுக்குள்ள போட்டுறணும். அப்பதான் நல்லா ஊறும். ஏன்னா நம்ம பிரெட்டோட கார்னர் பகுதியில தான் நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சிருக்கோம். சூடா இருக்கும்போது போட்டாதான் உள்ள வரைக்கும் நல்லா ஊறி சாஃப்டா இருக்கும். இப்ப நமக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி கார்னிஷிங்க்கு மேல தூவிக்கலாம். இப்ப நமக்கு ரொம்ப சுவையான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிட்டு. இதை கட்டாயமா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். செய்யறதும் ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓன் குக்கிங் சேனலுக்கு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.